மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் 4ல் வின்னர் யாருன்னு நேற்று தெரிஞ்சிருந்திருக்கோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் இங்கே அமைக்க போகிறேன். இந்த நிகழ்ச்சியோட டைட்டில் வின்னராக நேற்று திவினேஷ் வந்து அறிவிக்கப்பட்டார். ரொம்பவுமே எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அவருக்கு சிறப்பு விருந்தினராக வந்த நடிகர் சிவகார்த்திகேயன் பரிசு வழங்கியிருக்காங்க. அப்போ சிவகார்த்திகேயன் திவினேஷை மேடையில் தூக்கி கொஞ்சி முத்தம் கொடுத்து பாராட்டியிருந்தார். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு சுட்டிஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே பண்ணியிருக்கிறாரு. அந்த நேரத்தில் திவினேஷோட பெற்றோரும் கண் கலங்கி ரொம்பவுமே அழுதுருந்துருக்காங்க. ரியாலிட்டி நிகழ்ச்சிகளுக்கு மக்களோட மத்தியில் நாளுக்கு நாள் வரவேற்பு அதிகரித்து வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமப நிகழ்ச்சிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அதில் நானும் ஒரு பொண்ணு. இந்த நிகழ்ச்சியில் சீனியர் மற்றும் ஜூனியர்களுக்காக தனித்தனியாக சீசன் தொடங்கப்பட்டு வந்தது. இதில் ஜூனியர்களுக்கான சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் 4 நிகழ்ச்சி நேற்று தான் முடிவுக்கு வந்தது. நிஜமாவே ரொம்பவுமே மிஸ் பண்ண போகிறோம் இந்த நிகழ்ச்சியை. இந்த நிகழ்ச்சி நேரு ஸ்டேடியத்தில் இருந்து லைவாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதில் இறுதி கட்டத்திற்கு 6 போட்டியாளர்கள் செலக்ட் செய்யப்பட்டிருந்தாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லாரோட பேரும் இன்னும் ஞாபகமாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். அதில் வந்து செலக்ட் பண்ணப்பட்டவங்க வந்து திவினேஷ், யோகஸ்ரீ, மகதி, ஹேமித்ரா, அபினேஷ் மற்றும் ஸ்ரீமதி தான் இடம் பிடிச்சிருந்தாங்க. இவங்களில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பில் எல்லாருமே இருந்தோம். எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கடைசியில் நமக்கு அதிர்ச்சியெல்லாம் ஆகலை. ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் நடந்தது. அதாவது நம்ம ரசிகர்கள் நம்மளும் எதிர்பார்த்தபடியே திவினேஷ் தான் ஜெயிச்சிருக்காங்க. எல்லா போட்டியாளர்களுமே சிறப்பாக தங்களோட திறமையை வெளிக்காட்டியிருந்தாலும் திவினேஷுக்கு ஆரம்பத்திலிருந்தே அதிகமான ஆதரவு கிடைச்சிருந்தது. பழைய பாடல்களை பாடி ரசிகர்களோட செல்ல பிள்ளையாக திவினேஷ் மாறிட்டாருன்னு சொன்னால் அது மிகையாகாது. டிவைன் திவினேஷ்னு அழைக்கப்படுற இந்த குட்டி நம்மளை ரொம்பவுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண வச்சு ரொம்பவுமே ஹாப்பி படுத்தியிருக்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சிக்கான ப்ரொமோ வெளியாகும் போதெல்லாம் திவினேஷோட ப்ரொமோ எப்போ தான் வரும்னு எல்லாரும் ரொம்ப கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்போம். எம்எஸ்வியோட இசை வாரிசுன்னு அழைக்கப்படுற எம்எஸ்வியோட குடும்பத்தினர் திவினேஷை பாராட்டி இருக்கிறாங்க. தன்னோட தாத்தாவை குருவாக கொண்டு தாத்தா வழி நடத்தினல எந்த இசை பயிற்சியும் முறையாக கற்காமலே பழைய பாடல்களை அழகான உச்சரிப்போட பாடி வந்தது தான் இந்த குட்டி. இவருக்கு நேற்று டைட்டில் வின்னர் என்ற பட்டமும் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதோட அவருக்கு ஒரு பட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா மெல்லிசை இளவரசர் என்ற பட்டமும் கொடுத்துருக்குறாங்க. இதை எல்லோரும் பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. திவினேஷ் தான் வெற்றியாளர்னு சொன்னதுமே சக போட்டியாளர்களாக இருந்த குழந்தைகளும் சந்தோஷத்தில் குதிச்சுட்டாங்க. திவினேஷை பாராட்டியும் எல்லா சுட்டிஸும் இருந்தாங்க. அப்போ சிறப்பு விருந்தினராக வந்த சிவகார்த்திகேயன் திவினேஷை தூக்கி கொஞ்சி முத்தம் கொடுத்து பாராட்டி இருந்தார். அந்த மொமெண்ட்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இதை எல்லாமே பார்த்து கொண்டுட்டு இருந்த திவினேஷோட பெற்றோர் கதறி அழுததையும் நம்ம பார்த்தோம். திவினேஷ் சாதாரண ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவரோட அப்பா பால்வண்டி டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களோட அம்மா துணி தச்சு கொடுக்குற வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் ஹோட்டல், திருமண வீடுகளில் சமையல் செய்வது, கேட்ரிங் சர்வீஸ் போன்ற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு வர அவங்க பேரண்ட்ஸு. ஆரம்பத்தில் எவ்வளோ தடைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் இன்னைக்கு திவினேஷ் வெற்றி பெற்றதுக்கு தங்களோட பெரிய பாக்கியமாகவும் தங்களோட மகனால் தான் எங்களுக்கு மரியாதை கிடைக்குதுன்னு இதுக்கு முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்தினவங்க எல்லாரும் இப்போ எங்கள் மகனை ரொம்பவுமே தலைநிமிர வச்சிருக்கிறாரு அப்படின்னு கண்ணீர் மல்க பேசியிருக்கிறாங்க. திவினேஷ்க்கு நம்மோட சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்க விரும்புகிறேன். சரிகமப நிகழ்ச்சியில் திவினேஷ் வெற்றி பெற்றது சரின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எந்த போட்டியாளர் இந்த பட்டத்திற்கு சரியான நபராக இருப்பாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் எல்லாரும் ரொம்பவும் எதிர்பார்த்த சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் 4 முடிவடைஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம வந்து திவினேஷோட பாட்டை பார்க்க முடியாது. நேரடியாக நம்ம வந்து அவர் படத்தில் பாடுறத பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். யாரெல்லாம் இவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். யோகஸ்ரீ வந்து 2வது இடத்த பிடிச்சிருக்காங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தான். 3வது இடத்துல இருக்கிறது யாருன்னு உங்களுக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஹேமித்ரா தான் 3வது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் வந்து யோகஸ்ரீ ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருக்கணும்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் சிலர் வந்து திவினேஷ் தான் ஜெயிக்கணும்னு நினச்சாங்க. அன்னைக்கு என்ன நேரமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வின்னர் அண்ட் ரன்னர் அப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து. எனிஹவ் நம்ம திவினேஷ் குட்டி வந்து பழைய பாடலில் ரொம்ப சூப்பராகவும் பாடுவார். அவருக்கு மிகை வேறு யாருமே கிடையாதுன்றது இந்த டைட்டில் வின்னர் மூலமாக அவர் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு இந்த சீசனில்
யாரெல்லாம் ரொம்ப பிடிச்சதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் அடுத்த சீசனுக்காக வெயிட் பண்ணுவோம். அதுக்கும் முன்னாடி நம்ம வேறு ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஷோ பற்றி வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இத்தனை நாள் என்னோட வீடியோவை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறது, நம்ம சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4 வின்னர் தினேஷ், ரன்னர் அப் யோகஸ்ரீ, செகண்ட் ரன்னர் அப் ஹேமித்ரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். டேக் கேர், பை பாய்.